வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கண்ணீர் இதுவரைக்கும் யாராலும் கவனிக்கப்படாமலே தாங்க இருந்து கொண்டிருந்திருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே அழுகுவீங்க, ஆனால் அதனை யாருக்கும் நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று நினைப்பீர்கள். யாராவது அதனை பார்த்தால் கூட உங்களிடம் என்னாயிற்று என்று கேட்கக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் மீது அவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அந்த ஒரு நொடியிலே தெரிந்து கொள்ளலாங்க. யாருமே நீங்கள் அழுதா கூட அதனை கவனிக்காமல் நடந்து கொள்வார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், சில விஷயங்களுக்காக, அதுவும் உங்களுடைய உடல் ரீதியான சில வலிகளோ சில பிரச்சனைகளோ உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்க, பணம் என்பது தேவை என்று கூறியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்க தேவையில்லாத ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் என்பது அது சரியாகாமல் கண்ணீர் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உண்மைக்கும் சொல்ல வேண்டும் என்றால், உணர்ச்சிகரமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், வாழ்க்கையில எதையாவது ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில தகவல்களானது கிடைக்கும். அந்த தகவல்களை நீங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த எங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எது நடந்தாலும் அதை நான் மட்டும் அனுபவிக்க மாட்டேன், அனைவரையும் சேர்த்து தான் நான் அனுபவிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நல்லது நடந்தால் அது எனக்கு மட்டும் நடந்தால் போதும், அவனிடம் ஏன் நான் போய் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எதை பற்றியும் இதுவரை கூறவும் மாட்டாங்க. உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, இதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களும் உங்க கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான மனிதர்கள் என்று நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் விடையானது உங்களுக்கு தெரியாமத்தான் இந்த கடகம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் சுத்தி கொண்டேதாங்க இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனிமையை தேடி கொடுத்திருக்கும். என்னுடைய வழி யாருக்குமே தெரியவில்லை என்கிற ஒரு கவலைகளும் அதிகமாகி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள். நீங்கள் விட்டு சென்றாலும் மறக்காத ஒரு நினைவு உங்களுக்குள்ள மட்டும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சில உறவுகளை விட்டு நீங்க வாழ்க்கையில இன்னும் முன்னேறி போகணும், இல்லைன்னா அவங்களை விட்டு போக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க. அந்த ஒரு இடத்திலிருந்து வெளியவும் வந்திருப்பீங்க. ஆனா அந்த நினைவுகள் மட்டும் உங்களோடு மட்டுமே தாங்க வந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு மனிதர்களாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து நடந்து உங்களுடைய மனதிற்குள்ளேயே இன்னும் வரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அதனை மறக்காமல், நீங்கள் அதனை மறக்க என்னென்னமோ பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காம தாங்க இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மனது இந்த ஒரு நேரத்தில் உடைந்து போயிருக்கும். அதை ஒட்ட வைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்குங்க. உங்களுடைய மனது எப்பொழுதுமே சாஃப்டானது தான். ஆனாலும் அந்த மனதிற்குள்ள ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது, நீங்க எப்பொழுதுமே சாஃப்டான ஒரு மனதைத்தான் வைத்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய தைரியமாகவும் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகளை நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்கும். நீங்க ஈஸியா எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டு அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க. மறக்கவே கூடாதுன்னு நீங்க எதை நினைத்திருக்கீர்களோ அதை நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் நீங்கள் வைத்துக் கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனால் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்ற நபர்களுக்கு செகண்ட் வாய்ப்பை நீங்க தேடி கொடுத்தாலும் அதனையும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இதனால நீங்கள் யார் மீதும் நம்பிக்கை வைப்பது என்பதை இழக்கவும் செய்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாரையுமே நம்பியது தவறு என்பதை நீங்க உணர்வீங்க. நீங்க எப்பொழுதுமே யாரு இவன் அப்படி இவன் அப்படின்னு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க. ஓப்பனா இருந்திருப்பீங்க. யாராவது நல்லா பேசினால் அவர்களை நீங்கள் நம்ம கூட அவங்க ரொம்பவும் உயிரா இருக்காங்க, நம்ம கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களிடம் அடிக்கடி நீங்க பேசவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்காது. போக போக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏன் கிடைக்க, எதற்காக கிடைக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரையும் நம்பக்கூடாது என்பதையும் உங்களுக்கு உணர்வும் வைத்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய லைஃப்ல ஒரு புதிய ஒரு நபர் என்ட்ரி ஆக ஆரம்பிப்பாங்க.
அது உங்களுக்குன்னு பார்த்த பொண்ணோ மாப்பிள்ளையோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய காதலி காதலன் அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் புதிய நபர் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல உள்ள வர ஆரம்பிப்பாங்கங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக இருக்காது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு எளிததாக இருந்தாலுமே ஆனால் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்களும் அதே போல் யாரிடம் என்ன பேசினாலும் அர்த்தமுள்ள பேச்சுக்களை மட்டுமே பேசுங்க. தேவையில்லாமல் பேசி உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க. உங்களுடைய மரியாதையும் நீங்கள் கெடுக்கவும் செய்யாதீங்க. நீங்க யாரு என்ன இப்படி என்று நீங்கள் யாரை பற்றியும் எந்தவித கேள்விகளையும் நீங்கள் கொள்ளாதீர்கள். யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணவும் ஆரம்பிக்காதீங்க. இந்த விதமான புரிதல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த விதமான கனெக்ஷன்கள் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க. போக போகத்தான் நடக்கும். உங்களுடைய முழு முயற்சிகளையும் நீங்க போட்டுக்கொண்டே இருங்க. அது உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த எமோஷனலான உணர்ச்சிகரமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே உங்களுக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். திடீர் என்று வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், கெடுதல்கள் நடக்கும். அது எல்லாமே குறைந்து வாழ்க்கை ஒரு சீரான பாதையில் இனிமே போக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக யோசித்த சில விஷயங்கள், அதிகமான குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிக்கவும் செய்வீங்க. ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் மெதுவாக உங்களை இந்த ஒரு நேரத்துல உயர்த்தவும் செய்யும். இது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஏற்படக்கூடியது கிடையாதுங்க. பொறுமையான ஒரு மாற்றங்கள் தான். ஆனா இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாயந்தர நேரங்கள், மாலை நேரத்தில் தாங்க தொடர்ந்து நடக்கவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இருந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமா தீரவும் ஆரம்பிக்கும். நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பொறுமையானதாக இருந்தாலும் ஒரு தெளிவை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து தாங்க உங்களுடைய லைஃப்பை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்த ஒரு திசைக்கு உங்களுக்கு நிச்சயமா தேடியும் போக வைக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பித்திருக்கும். கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மனசுக்கு பிடித்ததை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க உணர்ச்சிகரமாக இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில எனக்கான ஒரு பலவீனம் என்பதாக நீங்கள் உணர்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது கிடையாதுங்க. அதற்கான ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. மனசு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தைரியமாக மாறும். யார் உண்மையை கூறுகிறார்கள், யார் பொய் கூறி உங்களிடம் வந்து பொய்யை பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல நீங்களாகவே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி, அதாவது நல்ல பக்குவம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பதுல தெளிவாகவும் நீங்களும் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா மாறவும் ஆரம்பித்திருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சூழ்நிலை உங்களை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்குன்னு உங்களை வந்து நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கவும் செய்யும். உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய மரியாதைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்காது. போக போக தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையும் அது அழகானதாக நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.